என்னடா டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்களேன்னு பயந்துராத. நீ என்ன எதுன்னு எங்களுக்கு தெரிய வேணா. இந்த பார், எப்பவும் வண்டியை சைட் லாக் பண்ணக்கூடாது. அப்புறம் அவசரத்துக்கு எடுக்க முடியாது. என்ன வா, இங்க இருந்து கொஞ்சம் நடக்கணும். இன்னைக்கு பெரிய வேலையெல்லாம் கிடையாது. ஒரு ஆள் கையை எடுக்கணும், அவ்வளவுதான். வலது கை நோட் பண்ணிக்கோ. சரிண்ணா. வா. அந்த வீடு தான். ஐயா தினமும் ராத்திரி 10 மணிக்கு இந்த வீட்டுக்கு வந்துடுவாரு. 1 மணிக்கு தான் போவார். எவ்வளோ வச்சுக்கிறான். இதை பாரு, அதான் ஒரு காரு. அவ்வளோ தூரம் நடந்து வந்து தான் காரை எடுக்கணும். அதனால தான் நம்ம கரெக்டாக நடுவில் நிற்கிறோம். என்ன புரிஞ்சுதா? ம். ஆள் வரானான்னு பாரு. ஏய், இவ்வளோ நேரம்லாம் பார்த்தீங்கன்னா சட்டி கிழிஞ்சிரும். இந்த பாரு, இந்த மாதிரி ஸ்லைட்டாக எட்டி பார்த்துட்டு தர்க்குன்னு உள்ளே இழுத்துக்கணும். நான் ஒரு செகண்டு, ஒரே செகண்ட் தான் டைமு. அதுக்குள்ளே எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? பாரு. ம், என்ன பார்த்த? ஆள் வரல. வேற என்ன பார்த்த? ஏய், என்னடா டென்ஷன் பண்ற? ஐய, தெருமனையில் ஒருத்தன் நடந்து போறான். ஒரு அம்மா பால்கனியில் வேடிக்கை பார்க்குது. 3-4 சின்ன பசங்க அலெக்ஸ் பாய்ஸ் விளையாடுறாங்க. 2 நாய் தெரியுது. 3 வீட்டு கதவு திறந்துருக்குது. பாரு. கரெக்டா? கண்ணு கேமரா மாதிரி பதியணும். ஒன்று விடக்கூடாது. இதா, இதான் உன் பொருள். வீட்டுக்கு போய் பூஜை எல்லாம் பண்ணி பத்திரமா வச்சுக்கோ. புடி. கை நடுங்குது பார். ஸ்டடியா புடி. இப்படி வை. இருக்கிறதும் தெரியக்கூடாது, எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கணும். எடுத்து பாரு. உள்ள வை. எடுத்து பாரு. உள்ள வை. பரவாயில்ல. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. எப்போ வேணாலும் வருவான். அலர்ட்டாரு. கை இடுப்புலயே இருக்கட்டும். பயமா இருக்கா? பொய் சொல்லாத. பயமா இருக்குல்ல? எனக்கும் பயமா தான் இருக்கு. தப்பு இல்லை. பயம்தான் உன்னை காப்பாற்றும். நம்ம உயிர் மேலே பயம் இருந்தால் தான் மற்றவங்க உயிர் எடுக்க முடியும். மூச்சு கூட விடாத. கத்தியில் கை வச்சுக்கோ. ஹலோ. சரோஜா, கிருஷ்ணவேணி இருக்கா? கஸ்டமர் கூட மகாபலிபுரம் போயிருக்குது குமாரு. நாளைக்கு வந்துடும். அர்ஜென்ட்டா? வேற யாரையாவது அனுப்புவா? வேணாம். வேணா ஃபோன் நம்பர் தரேன், பேசுறியா? உனக்கு தான் போனு. இந்த நம்பர்லாம் ஏன் கொடுக்குற? எங்க போனாலும் நம்பர் கொடுக்கணும். ஐயா, மூஞ்சா பாரு. ஹலோ. அடிச்சானா? அடிச்சானா?
இல்ல இல்ல. என்ன விஷயம்? உன்னை பார்க்கணும். ஆ? நாளைக்கு காலையில வந்துருவேன். சரி, வச்சுட்டேன். நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். எதையாவது நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காது. நாளைக்கு வந்துருவேன். அண்ணா எனக்காகண்ணா. என்ன உனக்காக? ஆ? அந்த பொண்ணை வச்சுதான் அந்த இடமே ஓடுது. வர்றவன் எல்லாம் கிருஷ்ணவேணி கிருஷ்ணவேணின்ட்டு தான் வர்றான். அவ்வளோ விட்டுறனா? இல்லை அன்புண்ணா, பாவம் அதுக்கு இஷ்டம் இல்லை. நாங்கெல்லாம் இஷ்டப்பட்டா செய்றோம். உழப்பு. இதோ பார் குமாரு, உனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாது. நமக்குள்ளே நிறைய ரூல்ஸ் இருக்கு. நீ எவனை வெட்ட போறேன்னு நான் கேட்க மாட்டேன். ஏன் பொண்ணை விட்டுறேன்னு நீ கேட்காத. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. உன்னை அங்க கொண்டு போய் விட்டவனே நான் தான். யாரு என்னன்னு தெரியாம பேசக்கூடாது. ஏண்டா நல்லா வளர்ந்துகிட்டு வர, ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பேசுறாங்க. எதுக்கு இதெல்லாம்? வேணும்னா 2 நாள் எங்கேயாவது கூட்டிட்டு போ, சந்தோஷமா இரு. அதை விட்டுட்டு பாவம் புண்ணியன்னு காலங்காத்தால வந்து தாபாஷ் பண்றான். இல்லைண்ணா, பாவம் விட்டுரு. என்ன மிரட்டுறியா? நீ பேசல, அந்த பொண்ணு பேசுது. படுத்த சுகம், கண்ணு தெரியல. என்ன சொன்னா? நீ பெரிய ஆளு, உனக்கெல்லாம் பயந்துருவாங்கண்ணா. குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். தெரிஞ்ச பையன்கிறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். போ, நாங்களும் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். அண்ணா, இது என்னடா? என்ன பத்தி இவனுக்கு என்ன தெரியும்? நாளில் இருந்து அது வேலைக்கு வராது. ஏய், உள்ள வைடா. இவனை போடுறதுக்கெல்லாம் கத்தி எடுத்துக்கிட்டு. ஏய், கூட்டிட்டு போ. ஏதாவது ஆக போகுது. வந்துட்டாரு ஆர்டர் போடுறது. ஏய், ஒழுங்கா தேடா. தேய்ச்சி எடுத்து தேய்ச்சிக்கிட்டு. ஏய் ஏய், என்ன முறைக்கிற? சொல்றேன், முறைச்சுக்கிட்டே இருக்கிற. அண்ணா இதை பாருண்ணா. அண்ணா வேணாண்ணா, டென்ஷன் ஆகாத. அவனுக்கு என்ன தெரியும்? விட்டுரு. டேய் போடா. யாரு என்னன்னு தெரியாம மேல தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். போ அண்ணா, வாண்ணா. அண்ணா டென்ஷன் ஆகாத. சின்ன பையன், வா. அவ உன்கிட்ட கேட்டாளடா? அவ பாட்டுக்கு இருந்தவள போய் கொன்னுடுவான்டா. உன்னையும் போட சொல்லிட்டான் தெரியுமா? ஊரெல்லாம் ஆளுங்க தேடி இருக்கானுங்க. அப்போ ஒரு வாரம் எங்கேயா போய் ஒளிஞ்சுக்கோ. நாங்கெல்லாம் சேர்ந்து கெஞ்சி பாக்குறோம், ஏதாவது பண்ண முடியுமான்னு. இங்க இருந்த வெட்டி போட்டுருவோம். போடா. எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். அழகால் தெரியாம அண்ணா. அன்பை முடிச்சிக்க முடியாது குமாரு. தலைவர் காது வரைக்கும் போவோம். நீ வேற எங்கேயாவது. குழம்பு நல்லா இருக்குதா? உங்க அம்மா வச்சதுதான். உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? அன்னைக்கு கூப்பிட்டப்ப கூட ஓடிட்ட. அப்புறமா நடுவில் நம்ம பசங்க வந்து சொன்னானுங்க, நான் நம்ம குமார் டெல்லி கேங்கோட சேர்ந்து பெரிய ஆளாயிட்டான்னு. என்னால நம்பவே முடியலப்பா. சந்தோஷத்துல பசங்களுக்கு 1000 ரூபாய் பார்ட்டி வச்சேன்னா பாத்திக்க. ஐயா, நான் கூச்சப்பட்டுக்கினேன். அண்ணம்மா கொண்டு வந்து வையே. வைக்கப்படுது. நீ ஒன்றும் கவலைப்படாத குமாரு. நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இருக்கலாம்.
அங்க ஒன்றும் ஓ அளவுக்கு பெரிய ஆள் இல்லை. இருந்தாலும் நம்மளை மீறி ஏரியாவுக்குள்ள ஒருத்தம் போற முடியாது. துட்டு எவ்வளவு கொடுப்பானுங்க குமார்? இஷ்டம் இருந்தா சொல்லு. வரும் மாதம் ஒரு 30,000 40,000. கடவுள் இருக்கிறாங்க குமார். பாருடி, கஷ்டம்னு புலம்பின்னு இருந்திய என் பிள்ளைய வந்துட்டான் காப்பாத்துறதுக்கு. 6 மாசமா சரியான வருமானமே இல்லை குமார். அப்படி இப்படி கடன் வாங்கி தான் ஓட்டி நிற்கிறேன். இதுங்க ஸ்கூலுக்கு கூட போறதில்ல. வேற வழி இல்லாம முந்தா நேரத்து பிட் பாக்கெட்லாம் அடிச்சு ஒரே அசிங்கமாகி போச்சு குமார். ஐயோ என்ன உள்ளவை குமார். ஏமா நானே டக்குன்னு காசெல்லாம் எடுத்துக்கினேன். தான் நம்மெல்லாம் ஒரே குடும்பம் ஆயிட்டோமே. ஏதோ பெத்த பிள்ளைகிட்ட மனசு விட்டு சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். நீயே பார்த்து செய். பார்த்து நந்துக்குமார், நண்பன்ட்டு எல்லாம் சொல்லியிருக்கேன். நீ நல்ல மூடில் தான் இருக்கிறாரு. சொல்றான்னு கோச்சுக்காது குமார். இவ்வளவு பெரிய ஆளை முறைச்சிக்கலாமா? பயப்படாத, நாங்களாம் கூடயே இருக்கிறோம். அந்த பொண்ணு என்ன கொஞ்சம் ஹீரோமே பார்த்துச்சா? திமிரில் உன்னை எல்லாரும் முன்னாடியும் முறைச்சிட்டேன். எப்படியாவது நாயை மன்னிச்சு விட்டுருண்ணா. நான் போட வேணான்னு சொன்னா நீ தானே எனக்கு எல்லாம். இவனுங்கிட்ட கேள்றா. டெய்லி 2 தடவை அவனை பத்தி பெருமையா சொல்லுவேன். பாருங்கடா எவ்வளவு சீக்கிரம் முன்னுக்கு வந்துட்டா. இன்னும் 5-6 வருஷத்துல எங்கேயோ போயிடுவான்ட்டு. என்கிட்ட அப்படி பேசலாமா? உனக்கு என்னடா குறை வச்சேன்? புள்ள மாதிரி பாத்துக்கல. பெரிய ரவுடியா நீ? எவ்வளவு பணம் கொடுத்தானுங்க? யார் அனுப்பிச்சா? அன்பு போறதுக்கு உள்ள வந்தே நீ? டென்ஷன் ஆகாதீங்க. அன்பு போயிட்டான்டா, தெரியல? இனிமே அந்த ஏரியாவை எவன் பாத்துக்குவான்? மாசம் பிறந்தா முழுசா 1 கோடி கால்ல வச்சு கும்பிட்டுட்டு போவான். 30 வருஷம் நாய் மாதிரி உழைச்ச வேண்டாம். இத்த ஏன்டா என்கிட்ட கூட்டு வந்தீங்க? பேசாம கண்ட துண்டு வட்டி அப்படியே கூத்துல போட வேண்டியதானே? முந்தா நான் கூட பேசிட்டு இருந்தேன்டா. எலெக்ஷன் வருதுடா அன்புன்னு. கவலைப்படாதண்ணா, 5 கோடி ஏற்பாடு பண்ணலான்னா இப்படி அநியாயமா போயிட்டாரடா. ஏங்க இவனை என்னங்க பண்றது? பீச்சில் செலவை சரியா? ஓ போடா. இல்லைங்க, இப்படியே விட்டா அப்புறம் எல்லாரும் ஆரம்பிச்சிருவானுங்க. நல்லாவா இருக்கும்? டெல்லி, இவனை உயிரோட விட்டா நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குது? நீங்க என்ன உயிரோட விட்டா நான் உங்களை உயிரோட விடுறேன். ஏய், என்ன கத்தி காட்டுற? சுத்தி ஆளுங்க இருக்காங்க தெரியும்ல? சத்தம் போட்டீங்க இறக்கிடுவேன். அப்புறம் ஆளுங்க வந்து என்ன பண்ண போறாங்க? ஏண்டா இத வச்சுக்கிட்டா என்கிட்ட அடி வாங்கின? ஒரு கோபத்துல எடுத்து போட்டிருந்தேன்னா தோணுச்சு. சரி, எதிர்காலத்துல ஏதாவது செய்வீங்கன்னு தான். ஏய், என்னடாப்பா வயசு உனக்கு? ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. ஏய், அன்பை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? 30 வருஷமா அரசியல்ல இருந்தவன்டா அவன். அவனுக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டமே இருக்கு தெரியுமா? இங்க இருந்து வெளில போனா விட்டுருவானுங்களா? இன்னைக்கு ராத்திரி தாண்டுவ நீ. மாவன நாளைக்கு காலில் உயிரோடு இருந்த நீ வீரண்டா. அன்பு ஏரியா உண்டு எடுத்துக்கோ போ. தலைவரே, ஏய், அன்பு ஆளுங்களை பத்தி எனக்கு தெரியும்டா. ஏ ராமு, ஈமு தொண்டன் குமார் மரணம் நியூஸை கூடு போ.